இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கும். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே அந்த ஃபோன் காலை பேசுறதுக்கு போவாங்க. அவங்க போகும்போது திடீர்னு அந்த பீரோ என்னாச்சுன்னு தெரியல, அந்த குழந்தை மேலே கவுந்துருது. இப்போ அந்த சத்தம் கேட்டு அந்த குழந்தையோட அம்மா உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே பதறி போயிடுறாங்க. இவங்களும் போயிட்டு அந்த பீரோவை தூக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கனால இவங்களால தூக்க முடியல. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் மூச்சு திணறி இறந்துருது. இப்போ இந்த குழந்தை இறந்ததுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட அந்த குழந்தையோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வெறுப்பை தான் காமிக்கிறான். இவன் மேலே எப்போ பார்த்தாலும் கோவமாக எரிஞ்செரிஞ்சு விழுந்துக்கிட்டே தான் இருக்கான். இவன் ஏற்கனவே டிப்ரெஷனில் இருப்பா. இப்போ இன்னும் டிப்ரெஷன் ஆனவனே கடைசியாக அந்த குழந்தை இருந்த அந்த பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அதே சமயம் இவனுக்கும் அந்த குழந்தை இருந்ததை மறக்க முடியல. அதனால அந்த குழந்தையோட ஞாபகம் வரும்போதெல்லாம் அவனோட ஃபோனில் இருக்க அவனோட குழந்தை வீடியோவை எடுத்து பார்த்து அழுதுட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டாக அவனோட ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் பாசமாக நடந்துக்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. இவ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவ யாரு அப்படின்ட்டு வெளியே வந்து திறந்து பார்க்குறா. ஆக்சுவலி இப்போ தான் அவன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கே வரான். ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணோட பரம்பரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை சாபம் இருக்கும். அந்த சாபம் தான் இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தையோட அப்பா இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்ததை தாங்க முடியாமல் அந்த குழந்தையோட சமாதியில் உட்காந்து இவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிறாரு.